வாழ்க்கலமுடன். ஃபஸ்ட்டு இந்த பிண்டம் நம்ம கிடையாது, பிரபஞ்சத்தோட ப்ராப்பர்ட்டி. சரி, உயிர் நம்மளுடையதான், அதுவும் இல்லை, அதுவும் பிரபஞ்சத்தோட ப்ராப்பர்ட்டி. அப்போ நம்மன்னா யார்? நிறைய பேர் சொல்லுவாங்க பஞ்சபூதத்தின் கூட்டு அப்படிம்பாங்க. சரி, பஞ்சபூதம் எங்கேருந்து வந்தது? பஞ்சபூதம் நமக்கு சொல்லிட்டு வந்துச்சா, சொல்லாமல் வந்துச்சா, இல்லை தெரிஞ்சு நமக்கு தெரியுமா தெரியாதா? யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, அதை நம்புகிறோம், அவ்வளோதான். பிலீவ் சிஸ்டத்தில் இருக்குது. இப்படி தான் பஞ்சபூதம் தோன்றி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை நம்பிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். இல்லைங்களா? அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா நம்ம அம்மாவை நம்புவோம், அதை நம்பணும்னு சொல்ல தெரியாது. ஒரு அம்மாங்கிற கேரக்டரு நம்ம கூடயே இருந்துச்சு. நம்ம பிறந்ததுலேருந்து விவரம் தெரியும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தது. அப்புறம் அந்த அம்மா உணவு கொடுக்குறாங்க. அந்த உணவு கொடுத்து அப்படியே நம்ம அந்த தாயின் அரவணைப்பிலேயே நம்ம வளர்ந்துடுறோம். அப்புறம் விவரம் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு 3 வயசு, 1.5 வயசு, 2 வயசு, அப்படி அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூளை செல்கள்லாம் கட்டப்பட்ட உடனே விவரம் தெரிய ஆரம்பிக்குது. அம்மாங்கிற கேரக்டர் யாரெல்லாம் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நம்ம பிலீவ் சிஸ்டத்தில் கொண்டு வருவோம். அதானே உண்மை. இப்போ அம்மா சொல்கிறாங்க, இது அப்பா அப்படிங்கிறாங்க, உடனே அப்பான்னு பிலீவ் பண்ணுறோம். இது மாமா அப்படிங்கிறாங்க, மாமான்னு பிலீவ் பண்ணுறோம். இது அத்தை அப்படிங்கிறாங்க, அத்தையை பிலீவ் பண்ணுறோம். தாத்தா, பாட்டி, அப்புறம் அம்மா பாட்டி, அப்பா பாட்டி, அம்மா தாத்தா, அப்பா தாத்தா, அப்படி நிறைய. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாய் சொல்லுவதை தான் ஃபஸ்ட்டு நம்ம பிலீவ் சிஸ்டத்தில் கொண்டு வரோம். இதில் யாருக்கும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த தாய் என்ன சொல்கிறாங்களோ அந்த சொல்லக்கூடிய வார்த்தையை 100% சத்தியம் அப்படின்னு நம்பி, அந்த நம்பிக்கை அந்த குழந்தைக்கு எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அதை நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கணும். அந்த நம்பிக்கை அந்த குழந்தைக்கு எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, யார் உருவாக்குனா? அது நம்பாமல் இருக்கலாம்ல. இப்போ நம்ம நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸை நம்புகிறோம், நம்பலை. உறவுகளை நம்புகிறோம், நம்பலை. 2 இது இருக்குது. ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை. 2 பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. ஆனால் இந்த தாய் சொல்லக்கூடியது அந்த குழந்தை நம்பி அதை அப்பாங்குது, அதுக்கப்புறம் அத்தைங்குது. அதுக்கப்புறம் தான் விவரம் தெரிய அப்பா கூட பிறந்த தங்கை அத்தையா, அக்கா அத்தையா அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியேட்லாம் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். இந்த உறவுகள்லாம் எப்படி டெவலப் ஆகுது, எந்த சிஸ்டத்தில் டெவலப்மெண்ட் நடக்குது அப்படின்னா பிலீவ் சிஸ்டம். அப்போ இந்த பிலீவ் சிஸ்டத்தை நம்ம எந்த இடத்துல அந்த அன்பிலீவ் சிஸ்டத்துக்குள்ளார நம்ம போகிறோம் அப்படின்னா, அது இந்த சமுதாயம் ப்ரோக்ராம் பண்ணுது நம்மளை. எப்போ இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவனை நம்பலாம், இவனை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நம்ம மனதில் அடிக்கப்படுறோம். அப்புறம் அவன் நம்பின, என் முதுகில் குத்திட்டான், இப்படிலாம் நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா? அப்போ இது எல்லாம் எந்த சிஸ்டத்தில் நடக்குது அப்படின்னா, எல்லாமே ஒரு பிலீவ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அந்த மெமரியில் நம்ம 100% பிலீவ் பண்ணுறவங்க, 100% யார் பிலீவ் சிஸ்டத்துக்குள்ளே போகிறாங்களோ அவங்க ஒரு பெரிய சக்ஸஸராக மாறுவாங்க. இப்போ பிலீவ் சிஸ்டம்னா என்ன? அது நம்பிக்கை சிஸ்டத்தை எப்படி எதில் பதிவு பண்ணுனா எந்த இடத்துல இருந்து அது ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதும் ஆராய்ச்சி பண்ணிக்கணும். அப்போ பிலீவ் சிஸ்டம் ஒரு நபர் சொல்கிறாங்க அப்படின்னா, கண்ணை மூடிட்டு, அது தாய்ங்கிற ஒரு நபர் சொல்லும் பொழுது கண்ணை மூடிட்டு இந்த குழந்தை நம்புது. அது உண்மையிலேயே தன்னுடைய தந்தை, அதாவது அப்பா கூட பிறந்த அக்கா அத்தை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டை அத்தைன்னு சொல்லி கொடுக்குறாங்களா? அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு தெரியாது, எந்த அத்தைன்னு தெரியாது. அப்பா கூட பிறந்த அக்காவா, தங்கச்சியா, இல்லை பக்கத்து வீட்டில் அம்மாவோட ஃப்ரெண்டா, அந்த பக்கத்து வீட்டு ஒரு அக்கா, அவங்க அந்த அம்மாவுக்கு அக்காவாக இருக்கலாம், அதாவது ஃப்ரெண்டாக இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவங்கள அத்தைன்னு சொல்லிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் அப்படி நினச்சி பாருங்க, சிந்திச்சு பாருங்க.
ஆனால் இந்த குழந்தை அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காது. பிலீவ் சிஸ்டத்துக்குள்ளே போயிடும். அம்மா சொல்கிறா, நம்ம அத்தைன்னு சொல்லணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அம்மா மாமான்னு சொல்கிறாங்க, மாமான்னு சொல்லணும். அது மாமா வந்து யார் கூட பிறந்தவங்க, அப்பா கூட, அது அம்மா கூட பிறந்த தம்பியா அண்ணனா, அத்தை வந்து அப்பா கூட பிறந்த அக்காவா தங்கச்சியா, அதெல்லாம் அதுக்கு தெரியாது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியாது. அந்த குழந்தை அப்படியே அவங்க அம்மா பிலீவ் பண்ணும். ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, குரு பரம்பரை என்ன சொல்கிறாங்களோ, என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்களோ, அதை அப்படியே 1:1 நம்ம பிலீவ் சிஸ்டத்தில் கொண்டு வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 100% சக்ஸஸராக இந்த பிளானெட்டில் நம்ம வாழ்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப நிறைவுத்தன்மையோட, மன நிறைவோட இங்கே இருந்து பிளானெட்டில் இருந்து விடைபெற்று செல்வோம்.